நடமாடும் நகைக்கடை போல நகைகள் அணிந்து ஆட்டோவில் இருந்து சினிமா நடிகரை போல தாவி குதித்து என்ட்ரி கொடுக்கும் லவ் பிரபு இவர்தான். சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டின்னு ஒரு கிராமமே காணாம போயிருக்கு என வசனம் வருவது போல 90s கிட்ஸ் என்கிற தலைமுறையே திருமணத்தை பார்க்காமல் காணாமல் போயிருக்கு என சமூக வலைத்தளங்களில் பல மீம்ஸுகள் பரவி வருவதை நாம் பார்த்திருப்போம். 90s கிட்ஸுகளுக்கு பொண்ணு கிடைப்பதே ஏதோ அரிய நிகழ்வாகவே சமூக வலைத்தளங்களில் பார்க்கப்படுகிறது. அப்படி திருமணமாகாமல் தவிக்கும் அக்மார்க் 90s கிட்ஸான பிரபு, நான் ரெடி நீங்க ரெடியா என்பது போல ஆட்டோ ரெடி, மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு மட்டும்தான் வேணும் என தாலியை எப்போதும் கையிலேயே வைத்திருக்கிறார். ஆட்டோலே தாலி இருக்குது, கட்டி பொண்ணு ரெடினா கட்டிடுவேன், ஆட்டோவில் வச்சு கூட கட்டுவேன், பொண்ணு வைக்கணும் கட்டிடுவேன். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 வயதான பிரபு கடந்த 10 வருடங்களாக கார்பென்டர் வேலை பார்த்து வந்த நிலையில் சென்னை கூடுவாஞ்சேரியில் புதியதாக வீடை வாடகை எடுத்து ஆட்டோ ஓட்டி வருகிறார். பிரபுவிற்கும் அவரது 37 வயது அண்ணனுக்கும் இன்னும் திருமணமாகவில்லை என கூறப்படுகிறது. புரோக்கர், மேட்ரிமனி என திருமணத்திற்கு எடுத்த பல முயற்சிகள் தோல்வியடைந்ததால் எனக்கு வேற வழி தெரியல அத்தா என தனது ஆட்டோவிலேயே திருமணத்திற்கான விளம்பரத்தை செய்து வருகிறார். ஆட்டோவின் பின் ஜாதி மதம் தடையில்லை, அழகு முக்கியம் இல்லை, டிகிரி படித்திருந்தால் போதுமானது, வீடு நிலம் உள்ளது என தனது ராசி நட்சத்திரங்களை குறிப்பிட்டு தேர்தலில் நிற்கும் வாக்காளரை போல போஸ்ட் கொடுக்கும் போட்டோவையும் அதில் வைத்துள்ளார். மக்களுக்கெல்லாம் வணக்கம். விளம்பரம் நம்ம ஆட்டோவில் பண்ணியிருக்கிறதுனால பார்த்துட்டு வந்திருக்காங்க. இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, நிறைய பேர் சென்னையில் ஆட்டோ நக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க, ஜவுளி கடை விளம்பரம் பண்ணுறாங்க. சரி, நம்ம நானும் ஜோடி ஆப்பில் பணம் கட்டி பார்த்துட்டேன், தமிழ் மேட்ரிமோனியல் பணம் கட்டி பார்த்துட்டேன். பொண்ணுங்க ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நிறைய புரோக்கர்லாம் பணம் கட்டியிருக்கு, எல்லோரும் பணம் தான் கேட்குறாங்க, ஆனால் யாரும் பொண்ணு கல்யாணம் பண்ணி தர மாதிரி ஐடியா தெரியல. என் அண்ணனுக்கு 37 வயசாவது கல்யாணம் ஆகலை, எனக்கு 32வது, எங்கே நம்ம கல்யாணம் ஆக போயிடுமோ அப்படின்னு பயத்தில் சரி நம்ம ஆட்டோவில் ஒரு விளம்பரம் பண்ணுவோன்னு சொல்லி ஆட்டோவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதிலும் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு பக்கம் வாட்ஸ்அப் எண், மற்றொரு பக்கம் இன்ஸ்டா ஐடியின் QR கோடு என கற்றுக்கொண்ட மொத்த வித்தையையும் இறக்கி பெண் தேடி வருகிறார். பெண்களை தயங்குவாங்க, அதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி பார்ப்போம், நல்லா ரிப்ளை எப்படி வந்து பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் பேசி பார்ப்போம், ஏன்னா நம்பர் வராதுல்ல, அப்படிலாம் தயங்குவாங்க. சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேனரு. திருமணத்திற்கு பெண் கிடைக்க வேண்டும் என இரவு பகல் பாராமல் உழைக்கும் இவர் எங்கு இரவில் இந்த விளம்பரத்தை யாராவது பார்க்காமல் போய் விடுவார்களோ என்ற பயத்தில் இரவிலும் பார்க்கும்படி வண்ண விளக்குகளை டெக்கரேட் செய்திருக்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தலைவரே, நீங்கள் என்ன நினச்சிட்டு நீங்கள்ல பொதுவாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சொந்தக்காரங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் எப்பா இடத்த வாங்கப்பா, வீடை கட்டுப்பா, செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி பண்ணுறாங்க. அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவு. என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட இதுவே லைஃப் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைங்க தான். நீ கல்யாணம் பண்ணிட்டாலே நீ செட்டில் ஆன மாதிரி தான் தலைவரே, சரியா? அதுக்கப்புறம் நீ இடத்த வாங்க, வீடை கட்டி. எவ்வளோ பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாடகை வீட்டில் கூட குடும்பம் நடத்துகிறாங்க, சரியா? எவ்வளோ பேர் குழந்தைய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, நல்லா ஆளாக்கிறாங்க. நீ இடத்த வாங்கிட்டு வீடு கட்டிட்டு இதை கல்யாணம் பண்ணிச்சா நடக்காது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இடத்த வாங்கிட்டு வீடு கட்டிட்டு பொண்ணு தேடி இன்னும் தேடிட்டு இருக்காங்க, 50 வயசு தேடிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாரிச்சு எதுக்கு சம்பாரித்தோம், எதுக்கு இந்த வீடு கட்டணும்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்காங்க. அதனால் வயசை விட்டுறாதியோ, 25க்குள்ளே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வரதட்சணை பார்க்காம, நிறத்தை பார்க்காம பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி போயிட்டு இருக்குது. பொண்ணுங்க படிச்சிடுறாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் முன்னாடி பெற்றவங்க தான் பொண்ணை பார்த்து கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா பொண்ணுங்க தான் பெற்றவங்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாப்பிள்ளை தான் வேணும், கட்டி வைன்னு கேட்குறாங்க. சிலவங்க சொல்கிறதே இல்லை, கட்டிகிட்டே வந்துடுறாங்க. ஏன் இவர் தான் புருஷன்னு சொல்கிறாங்க. இப்போ காலங்க மாறிடுச்சு. தயவு செஞ்சு பட்டுன்னு என்ன பண்ணுங்கள், ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா டப்புன்னு கல்யாணம் பண்ணிடுங்க. நம்ம சொத்து பார்த்தீங்கன்னா வீடு நிலம்லாம் இல்லை, நம்ம மனைவி தான், நம்ம குழந்தைங்க தான், அதை நினச்சிக்கிங்க. ஏன்னா கடைசி காலத்தில் சொந்தக்காரங்க எல்லோரும் விட்டு போயிடுவாங்க, கூட இருக்குது நம்ம மனைவி குழந்தைங்க மட்டும்தான். அதனால் தயவு செஞ்சு பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிடுங்க. நல்லா பார்த்துக்குங்க தலைவரே.
தான் படிக்கவில்லை என்பதால் திருமணம் செய்யும் பெண்ணாவது படித்திருந்தால் அவர் நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்பார் என படித்த பெண்ணை தேடி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு பொண்ணு வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லைங்க. ஜாதி மதம் தடை இல்லை, வரதட்சணை வேண்டாம், நிறம் முக்கியம் இல்லை, படிச்சிருந்தா மட்டும் போதும். நான் படிக்கலை, அதெல்லாம் அந்த பொண்ணு படிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் பேங்க் இருக்கும், அங்கெல்லாம் போனோம்னா வெளியில் படித்தவங்க இருப்பாங்க, படித்த பெரியவங்க, அவங்கள்ட்ட 10-20 கொடுத்தா ஃபில்லப் பண்ணி தருவாங்க பாம்பு. இங்கே மெட்ராஸ் சைட்லாம் வந்தீங்கன்னா அது மாதிரி யாரும் இல்லை, நம்மளா தான் ஃபில்லப் பண்ணும். பேங்க் உள்ளே உட்காந்துருக்காங்க சில ஆட்கள்லாம், அவங்ககிட்ட போய் கொடுத்தா கூட நான் பண்ண மாட்டேன், டைம் இல்லைன்றாங்க. பேங்க் ஆளுங்களும் பண்ண மாட்டேறாங்க. அதனால் நம்ம வந்து இவ்வளோ பெரிய நீட்டாக இருந்துட்டு ஒருத்தர்கிட்ட கெஞ்சி வரது கஷ்டமாக இருக்குது. பொண்ணாவது படிச்சிருந்தா அது பார்த்துக்கும்ல, நமக்கு சொல்லித்தரோம், பசங்களுக்கும் சொல்லித்தரோம். அதுக்காண்டி தான் படித்த பொண்ணை எதிர்பார்க்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.